திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நவராத்திரி திருவிழாவின் முதல் நாளில் பராசக்தி அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார். பராசக்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்ட நிலையில் தாண்டவம் ஆடியபடி 3வது பிரகாரத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வடமாநிலங்களில் நவராத்திரி திருவிழா களைகட்டியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள துர்கை கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. போபாலில் வைக்கப்பட்டுள்ள ஒடிஷா புரி ஜெகநாதர் ஆலயம் போன்ற வடிவமைப்பு பக்தர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. நவராத்திரி திருவிழாவுக்காக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட சாமி சிலைகள் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சென்றடைந்தன. சரஸ்வதி சிலை யானை மீதும், வேளிமலை முருகன் கோயில் சிலை வெள்ளிக்குதிரை மீதும் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு கொண்டுவரப்பட்ட சுவாமி சிலைகளுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பதி திருமலை புரட்டாசி மாத பிரமோற்சவத்திற்காக சென்னையிலிருந்து புறப்பட்ட திருக்குடை ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 11 திருக்குடைகள் அடங்கிய இந்த ஊர்வலத்தில் கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். ஊர்வலத்தின் காரணமாக வால்டக் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் 60,000 செங்கற்கள் மூலம் அமைக்கப்பட்டுள்ள துர்கா பந்தல் கவனம் பெற்றுள்ளது. நவராத்திரி திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் கொல்கத்தாவில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் துர்கா பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மண் வாழ்வின் சாராம்சம் என்ற தலைப்பில் வைக்கப்பட்டுள்ள பந்தல் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. சென்னை ஆளுநர் மாளிகையில் நவராத்திரி கொலு நிகழ்ச்சியை ஆளுநர் ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்றார். அக்டோபர் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கொலு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் இணையதளம் வழியாக முன்பதிவு செய்து பொதுமக்கள் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.